நான்காவது ஆங்கில எழுத்தினுடைய பெயர். இது ஆங்கிலத்தின் நான்காவது எழுத்து. இந்த எழுத்தினுடைய பெயர் டி. இட் இ டி. டி ஃபார் டீன். 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 மேலும் சில எடுத்துக்காட்டுகள். டீல், டீட், டீல், டீம், டீம், டீக்கன். இந்த எழுத்தினுடைய பெயர் இட் இ டி. இந்த மிருகத்தினுடைய பெயர் டோங்கி. இங்கே இந்த ஈட் என்ற ஒலிக்கு இந்த ஈட் என்ற ஒலி பொருத்தமே. ஆனால் இந்த இ என்ற உயிரொலிக்கு இந்த ஓ என்ற உயிரொலி தகுந்த எடுத்துக்காட்டு அல்ல. எனவே டி ஃபார் டாங்கி அல்லது வேறு எந்த எடுத்துக்காட்டையும் கூறுவது முறையான எடுத்துக்காட்டாக அமையாது. So D for donkey is not an apt example.